ஹெல்த்தியான உளுந்தஞ்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இன்றைக்கி ஹெல்த்தியான உளுந்தஞ்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து போட்டுக்கணுங்க. நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்தபடி எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி கூடவோ குறையவோ செஞ்சுக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் மிளகுங்க, அரை ஸ்பூன் சீரகம், இதையும் லைட்டாக வறுத்து நம்ம லேசாக நுணுக்கி போடணும். ஒன்று ரெண்டுமா உடச்சி போட்டேன்னா நல்ல மணமாக இருக்கும். 1 டம்ளர் உளுந்துங்க, கருப்பு உளுந்து, இதை லைட்டாக வறுக்கணுங்க. லேசாக வாசனை வந்தோன்னா நம்ம எடுத்துடணும், நல்லா வறுக்கக்கூடாது. இப்போ இதையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். வெந்தயத்தை வறுத்து உள்ளே போட்டாச்சுங்க. இது கூட தேவையான பொருள் நம்ம ஆட் பண்ணிடலாம். 1 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி வைக்கணுங்க. நான் இட்லி அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு பெருங்காயம் கட்டி போட்டிருக்கேன். கட்டி காயம் போடுங்க, நல்லா மணமாக இருக்கும். கருவேப்பிலை தழை போட்டாச்சு. தேங்காய் போட்டுக்கிடலாம். தேங்காய் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். ஒரு தேங்காயில் பாதி தேங்காய், அதையும் போட்டாச்சு. இப்போ நல்லா தண்ணி கொதிக்க விட்டு நம்ம அரிசி போட்டுக்கணுங்க. ஜீரகத்தையும் மிளகையும் ரேசாக 1-2 தட்டி போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல டைஜஸ்ட்டும் ஆயிருங்க. இப்போ சேர்த்திங்கன்னா சுக்கு ஒரு துண்டு தட்டி போடணும். அப்புறமா பூண்டு வந்து ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுருக்கேன், பெரிய பூண்டாட்டு. இதை வந்து 1-2 தட்டி போடணுங்க. முழுசாக போடுறதோட நம்ம தட்டி போட்டோம்னா நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. குழந்தைகள்லாம் அப்படியே பறக்கி தூர போட்டுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. தட்டி போட்டேன்னா சாதத்தோடு சேர்ந்துருங்க. இப்போ அரிசிக்கு வந்து உளுந்து வறுத்து வச்சுருக்கிறத நம்ம ஆட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்கவும் நம்ம போடணுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி போடணும். தண்ணி கொதிக்கட்டும், நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இப்போ அரிசி 2-3 போட்டால் நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. கழுவி எடுத்தாச்சு. அரிசியை போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க கிண்டி கொடுங்க. உப்பு வந்து கொஞ்சம் அரிசி வேக விட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போமே போட்டிங்கன்னா வேகாது. தண்ணி மேலே வரக்க இருக்கனால கொஞ்சம் கோரி வச்சுருக்கேன். பச்சை தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. சாதத்தில் உள்ள தண்ணியை எடுத்து வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெறும் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சாதம் வந்து சவுக்கழிச்சு போயிருங்க, நல்லா இருக்காது. இந்த மாதிரி கிண்டி கொடுத்து அப்பப்போ மூடி வச்சுக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு. வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ணிட்டாங்க. பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. சூப்பராக கிடைக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சம்மந்தி வச்சு சாப்பிடலாம். உள்ளி மிளகா பச்சடி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். சிக்கன் குழம்பு வீடியோ வந்து வந்துருச்சு பாருங்கள், நம்ம ஆக்கினி சமையலில். சாப்பிட்டு பார்க்கலாங்க.